கர்த்தர் தாமே எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நாம் முதலாவது படிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகளாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வசனத்தை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அநேக காரியங்கள் சொல்ல உண்டு, எல்லாம் சொல்ல வேண்டிய டைம் கிடையாது. கர்த்தர் இந்த பகல் வேளையில நம்மை கொண்டு வந்தடைய நோக்கம் இன்னதென்று தெரிந்து செயல்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல நல்ல ரிப்போர்ட்டுகளை கேட்டோம். அல்லேலூயா. ஜெப வேளை கர்த்தர் நமக்கு தந்தார். எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. முதல் நூற்றாண்டு சபையிலே கர்த்தருடைய ஊழியம், மிஷனரி ஊழியம் வல்லமையாக நடந்தது. அல்லேலூயா. அந்த காலத்து சபையாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சபையாக இருந்ததினால் சபையின் ஊழியம் வல்லமையாக நடந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. பூரண சுவிசேஷ பெந்தெகோஸ்தே சபையின் ஊழியங்கள் வல்லமையாய் நடக்க காரணம் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய ஒவ்வொரு வட்டத்திலும் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களிலும் உள்ள எல்லா சபைகளும் கிறிஸ்துவின் சபையாக, கிறிஸ்துவின் வல்லமையுள்ள சபையாக, ஜீவனுள்ள சபையாக தேவன் கட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. விசேஷமாக நம்முடைய சபையுடைய மிஷனரி ஊழியங்கள் அந்த பகுதிகளிலே நன்றாக நடக்க கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. காலம் சென்ற அன்பான பாஸ்டர் ஜே ஜான்ரோஸ் அவர்களுடைய காலத்திலேயே அவருக்கு கொடுத்த தரிசனத்தின்படி மிஷனரி ஊழியங்கள் பலவிதமாக நம்முடைய நாடுகளிலே, நம்முடைய வில்லேஜ்களிலே பயங்கரமாக நடந்தது. அதற்கு பிறகு பாஸ்டர் தாமஸ் அவர்களுடைய காலத்திலேயும் மிஷனரி ஊழியத்தை பற்றிய விரிவான தரிசனம் கிடைத்தது. நல்ல வெளிப்பாடோடு இந்தியாவின் பல பகுதிகளுக்கு மிஷனரிமாரை அனுப்பி வைத்து ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மட்டுமல்ல, தற்பொழுது நம்முடைய தலைமை போதகர் பாஸ்டர் சதீஷ் அவர்களுடைய தலைமைத்துவத்திலே இந்த தரிசனங்கள், வெளிப்பாடுகள், ஆத்தும பாரம் எல்லாம் கொஞ்சம் கூட விரிவாக்கப்பட்டு நல்ல நோக்கத்தோடு, நல்ல தரிசனத்தோடு, நல்ல லட்சியத்தோடு ஊழியத்தை விரிவாக செய்ய கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அநேக மிஷனரிகள் எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். அநேக மிஷனரிகள் எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அநேக மிஷனரிமார்கள் எழுப்பப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்தியாவில் திறந்த வாசல் மிஷனரிகளுக்காக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அடைபடுகிற ஒரு பிரச்சனை இருக்கிறது, சரிதான். அங்கங்காக அரசாங்கங்கள் அந்த மிஷனரி ஊழியத்தை எல்லாம் தடை செய்வதற்கு எப்படி எல்லாம் செயல்பட்டாலும் நமக்கு நன்மை, நல்ல உறுதியான ஒரு காரியம் இருக்கிறது. எப்படியெல்லாம் அரசாங்கங்களோ யாரெல்லாம் குரூப்புகளோ பல குழுக்களாக வந்து எதை தடை செய்தாலும் சுவிசேஷத்தை தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. ஊழியர்களை அடிக்கலாம், உதைக்கலாம், மிதிக்கலாம். சபை பிரேயர் ஹால்களை, ஜெப கூடுகைகளை அதெல்லாம் பிரிக்கலாம். அல்லேலூயா. சபை கூடுகை இருக்கிற இடங்கள், ஜெப ஆலயங்கள் உடைக்கலாம். கன்வென்ஷன் கூட்டம் நடக்க முடியாதுன்னு சொல்லி தவிர்க்கலாம். அல்லேலூயா. எப்படியெல்லாம் ஊழியத்தின் பாதையிலேயோ ஊழியர்களையோ ஒதுக்க அவர்கள் முயற்சித்தாலும் சுவிசேஷத்தை தடை செய்ய முடியாது. அல்லேலூயா.
இந்தியாவுடைய மண்ணிலே சுவிசேஷம் வந்தது தான் இந்தியாவுக்கு ஒரு சீர்திருத்தத்திற்கு காரணமானது. இந்தியாவின் அனைத்து சமூகங்களுக்கும் மறுமலர்ச்சிக்கு ஏதுவான காரியம் என்னன்னு கேட்டால் ஒருவேளை சில மக்கள் பொய் சொல்லலாம். ஆனால் இந்தியாவின் வரலாற்றை, இந்தியாவின் சரித்திரத்தை நன்றாக அறிகிற ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு இந்தியர்களும் தைரியமாக சொல்லுவாங்க, அது கிறிஸ்துவின் சுவிசேஷம் இந்தியாவின் மண்ணிலே வந்தது, அதனால இந்தியா ஒரு மறுமலர்ச்சியை கண்டது. அல்லேலூயா. முன் பிரசிடென்டாக இருந்த, இந்தியாவுடைய பிரசிடென்டாக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஒரு முறை அட்ரஸ் பண்ணும்போது சொன்னது, ஐரோப்பா நாடுகள்ல, அமெரிக்க நாடுகள்ல, மற்ற பல நாடுகளிலேயும் சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் வருவதற்கு முன்னால் இந்தியாவிலே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் வந்து சேர்ந்தது நமக்கு ரொம்ப அபிமானிக்க கூடிய, சந்தோஷப்படக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆம், இந்த நாட்களில் கர்த்தருடைய சபை, நம்முடைய தரிசனம், நம்முடைய தேவனுடைய நோக்கம், தேவனுடைய இருதயத்தின் அல்லேலூயா நோக்கம், அவருடைய விருப்பத்தை தெரிந்து செயல்படுவோமானால் இந்த கூட்டத்தில் இருந்து ஒரு கூட்டத்தை, ஒரு உண்மையான ஒரு குரூப்பை தேவன் தமது ஊழியக்கென்று பிரித்தெடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது காரணம், முதல் நூற்றாண்டு சபையில பார்த்தீங்கன்னா அந்த சபை நல்ல ஜீவனுள்ள சபையாக இருந்தது. சபை நல்ல வில்லிங் சபையாக, நல்ல எது காரியத்து ஒத்துழைக்கிற சபையாக இருந்தது. முதல் நூற்றாண்டு சபை ஆராதனை முடித்து, ஜெப கூட்டங்கள் முடித்து சாப்பிட்டு வீட்டு செல்ல மாட்டார்கள், அவங்க ஊழியத்துக்கு போவார்கள். அல்லேலூயா. எப்படியாவது ஒரு ஆளை கூட கிறிஸ்துவுக்கென்று ஆதாயப்படுத்தும் என்கிற அந்த ஆத்தும பாரம் அவர்களுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. இங்கேயும் ஒரு கூட்டம் பேர்கள் இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே கர்த்தர் அந்த ஆத்தும பாரத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பான தம்பிமார்கள் எல்லாம் இதை கவனிக்கிறீங்க, கவனிங்க. ஹட்சன் டெய்லர் சின்ன பையனாக சண்டே ஸ்கூல் படிக்கிற காலத்துல அவன் சொன்னாங்க, ஒரே ஆர்வம், மனதனுடைய ஆசைன்னு கேட்டா, அவன் அந்த சின்ன பையனாக இருக்கும்போது பல மிஷனரி ஸ்டோரிஸ், வேத வகுப்புடைய கருத்துக்கள் எல்லாம் படித்து கொண்ட, புரிந்து கொண்ட அந்த சின்ன தம்பி சொல்லுவான், நான் பெரியவன் ஆகும் போது ஒரு மிஷனரியாக சீனாவுக்கு போவேன். அல்லேலூயா. நான் பெரியவன் ஆகும் போது ஒரு மிஷனரியாக எங்க போவேன்? இப்ப அந்த தரிசனமே இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு இல்லாம வந்திருக்கு. ஏன்னு தெரியுமா? எல்லாம் அட்வொகேட், எல்லாம் மெடிசின், எல்லாம் நர்ஸ். இல்ல, எந்த ஃபீல்டு ப்ரிஃபர் பண்றீங்க? 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே எந்த ஃபீல்டு ப்ரிஃபர் பண்றீங்க? யாராவது ஊழிய வாஞ்சை பற்றி பேசுவாங்களா? எங்கேயாவது பேசுறதை கேட்டிருக்கீங்களா? எஸ்பெஷலி நம்மளோட லோக்கல் சபைகள்ல எல்லாரும் மெடிசின் படிக்கணும், நர்சிங் படிக்கணும், இல்ல பிகாம், இல்ல இந்த காலத்துல கமர்ஸ் எடுத்தாதான் நல்ல சான்ஸ், என்ன லட்சங்கள் சம்பாதிக்க. வேண்டாம்னு சொல்லல, உங்களுக்கு என்னெல்லாம் நல்ல விருப்பங்கள் இருக்கிறதோ செய்யுங்க, ஆனா ஆத்தும பாரம் விட்டுறக்கூடாது. முதல் நூற்றாண்டு சபை அந்த காரியத்தை நல்ல வில்லிங்காக இருந்தது. ஸ்தோத்திரம். தப்பா எடுத்துறாதுங்க. மெடிசின் படிக்கிறது தப்பு, நர்சிங் படிக்கிறது தப்பு, கமர்ஸ் படிக்கிறது தப்புன்னு பாஸ் சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்க எதை படிக்கிறீங்களோ அதற்காக உங்களை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. ஆனால் ஆனால் a person with Christ is a missionary. A person without Christ is the mission field. அல்லேலூயா. கிறிஸ்து உள்ளே யாருக்கெல்லாம் உள்ளே இருக்கிறாரோ அவர்கள் எல்லாம் மிஷனரிமார்கள். அல்லேலூயா. கடலை கடந்து செல்லுகிறவன் அல்ல மிஷனரி, சிலுவையை பார்த்து கொண்டு சேவை செய்கிறவன் மிஷனரி. அல்லேலூயா. ஒரு காலத்துல நான் மிஷனரின்னு கேட்டாலே கருப்பாக இருந்தால் மிஷனரியாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மிஷனரின்னு சொன்னா நல்ல வெள்ளக்காரனா இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் இருந்தது. அல்லேலூயா. அவர்களும் மிஷனரிகள் தான். ஆனால் கடலை கடந்து வருகிறவர்களோ போகிறவர்களோ அல்ல மிஷனரி. The person not one who crosses the sea but sees the cross.
ஓகே, கடலை கடந்து வருகிறவன் அல்ல, சிலுவையை பார்த்து கொண்டு செயல்படுகிறவன் கிறிஸ்துவின் மிஷனரி. அல்லேலூயா. அன்பான தம்பிமார்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல காலத்திலே கர்த்தருக்கு ஏதாவது செய்ய உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். நீங்க எந்த வேலையில இருந்தாலும், எப்படிப்பட்ட வேலையில இருந்தாலும், அதன் சார்பாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்ல ஆர்வமாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க எங்கே சென்றாலும் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும். அவர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். அவர் உங்களை உருவாக்கி சரியாக பயன்படுத்துவார். அல்லேலூயா. முதல் நூற்றாண்டு சபை ஆத்துமாக்களை நேடுகிற, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற காரியத்தில் நல்ல உற்சாகமுள்ள சபையாக இருந்தது. 2, முதல் நூற்றாண்டு சபை சாட்சி சொல்லுகிற சபையாக இருந்தது. அல்லேலூயா. சாட்சி சொல்லுகிறேன்னு சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை சபையில வந்து நின்றுட்டு போன ஒரு வாரம் கர்த்தர் எனக்கு நல்லவரும் வல்லவருமாக இருந்தார், இப்பொழுதும் நான் நிற்கிறேனா என்று சந்தேகமாயிருக்கிறது, ஆனால் நிலை நிற்கும்படி எல்லோரும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற சாட்சி அல்ல. நீங்க ஒன்னாவது மனம் திரும்பணும். ஆனா இப்போதும் நீங்க நிக்கிறீங்களான்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள் ஆகிவிடணும். கிறிஸ்துவுக்குள் வந்து நிலைத்திருந்து நன்றாக கனி கொடுக்கணும். அல்லேலூயா. மற்றவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக ஆதாயப்படுத்தக்கூடிய விசேஷமான வரம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு பதிலாக சாட்சின்னு சொன்னா, அவன் அப்படி சொன்னேனா அதுக்கு மறு உத்தரவு என்னுடைய சாட்சி. அந்த மாதிரி சபைக்குள்ள பேசவே கூடாது. ஒன்னும் பேசாவிட்டாலும் பிரச்சனை இல்லை, அமைதியா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சில இடங்களை பார்த்தீங்கன்னா ஊர்ல நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் சபையில வந்து சொல்லுவாங்க, அதுதான் சாட்சி. நோ, அதெல்லாம் சொல்லுவதற்கு நியூஸ் பேப்பர் இருக்கு, மற்ற நியூஸ் மீடியாஸ் இருக்கு, அதை அவங்க சொல்லுவாங்க. நீங்க சொல்ல வேண்டியது கர்த்தர் உங்களுக்கு எதை செய்தார், நீங்க கர்த்தருக்காக எதை செய்தீர்கள். ரெண்டும் கலந்து பேசணும். ஒன்னு, கர்த்தர் உங்களுக்காக எதை செய்தார். 2, நீங்க கர்த்தருக்கு எதை. அப்ப வட்ட சீரோவா இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் முடியும் போது, பொழுது அடையும் போது அதை நாம் நிதானித்து பார்க்கணும். இந்த ஒரு நாள் தேவன் எனக்கு கொடுத்தார். இந்த நாளிலே நான் நிமித்தம், என் நிமித்தம் எத்தனை பேர்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்ல, இந்த நாளில என் நிமித்தம் எத்தனை பேர் இயேசுவை வெறுத்து விட்டார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் பக்கத்து வீட்டுல சண்டை போடும்போது அவங்க என்ன சொன்ன தெரியுமா? இவங்களா விசுவாசி, இவங்களா ஆராதனைக்கு போறாங்க. அப்போ இயேசுவை அறிகிறாங்களா வெறுக்கிறாங்களா? சோதரம், சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழும் போது நம்மை அறிகிற, நம்மை காணுகிற மக்கள் இயேசுவை வெறுக்கிறார்கள். அந்த ஒரு நிலைமை ஒரு சபைக்கும் வரக்கூடாது, ஒரு நபருக்கும் வரக்கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் நிமித்தம், அந்த பிரான்சிஸ் ஆஃப் அசிசி, அசிசியில் உள்ள பிரான்சிஸ் என்கிற ஒரு தேவ மனிதன் தன்னுடைய சீஷனை கூப்பிட்டு சொன்னான், நாளை அதிகாலையில எழும்பி இந்த கிராமத்தை ஃபுல்லா நமக்கு சுவிசேஷம் சொல்லணும். அவங்க சீஷன் அதே போல தயார் பண்ணிட்டாங்க. ஓகே, அவங்க 2 பேரும் காலையில எழும்புனாங்க. எழும்பி ஓகே எல்லாம் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகி 2 பேரும் நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நடந்து 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 அந்த வில்லேஜை சுற்றி பல மணி நேரங்கள் தாண்டி அவங்க ரூமுக்கு வந்தாங்க. ரூமுக்கு வரும்போது அந்த வேலைக்காரர் அல்லது சீஷனாக இருந்த அந்த தம்பி கேட்டார், ஐயா நீங்க நேத்தை சொன்னீங்கல்ல, நாம் எழும்பி இந்த வில்லேஜை சுற்றி கிராம பிராந்தங்கள் முழுவதும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று. ஆமா, இதுவரை ஒரு வார்த்தையை சொல்லவில்லையே. அவர் சொன்னாராம், நாம் ஒவ்வொரு ஸ்டெப் நடக்கும் போது நம்மை பார்த்தவர்கள் இயேசுவை கண்டார்கள், இயேசுவை கேட்டார்கள், இயேசுவை நன்றாக புரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கிறது வார்த்தையினால் மட்டுமல்ல, வாழ்க்கையினால் ஃபர்ஸ்ட்.
அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியம், மிஷனரி ஊழியம் செய்ய வேண்டியது முதல்ல வாழ்க்கையினால் செய்யணும். நாம் இருக்கிற இடத்திலே செய்யணும். அல்லேலூயா. முதல் நூற்றாண்டு சபை அப்படிப்பட்ட சாட்சியுள்ள சபையாக இருந்தது. அதனால சாட்சி கூறுகிற சபையாக இருந்தது, சாட்சியோட வாழ்கிற சபையாக இருந்தது. அதனாலதான் 3000 5000 அப்படியே நம்பர் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருந்தது. அல்லேலூயா. என்ன கேட்டா, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருடைய இதயத்திலையும் கர்த்தர் நல்ல ஆத்தும பாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நமக்கு தெரியுமில்ல, ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்ட பிறகு சபைக்கு பெரிய உபத்திரவம் எருசலேமிலே நேரிட்டது. எருசலேமிலே இருந்த சபை பல காரணங்களால் இந்த சிதறடிக்கப்பட்டு பல இடங்களுக்கு சென்றார்கள். அதில் இருக்கிற அப்போஸ்தலர்களை விட பாருங்க, அந்த சபைக்குள்ள தெரிந்து கொள்ள சில அத வாலிப சகோதரர்கள், 7 சகோதரர்கள் மேசையிலே அல்லேலூயா பந்தியிலே பரிமாறும்படி அல்லேலூயா தெரிந்து கொள்ளப்பட்ட 7 சகோதரர்கள்ல ஒரு சகோதரன் தான் ஸ்தேவான். ஸ்தேவான் ஆவியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தினாலும் நிறைந்தவராக தம்முடைய ஊழியத்தை செய்தார். அல்லேலூயா. ஒற்ற பிரசங்கம், அதோட ஊழியம் முடிவடைந்தது. எல்லோருக்கும் தெளிவு கிடைத்தது. புரியல? ஸ்தேவானுக்கு ஒற்ற பிரசங்கத்தின் வாய்ப்பு தான் இருந்தது. ஆனா தெரிந்து கொண்டது எதற்கு கேட்டா, பந்தியில பரிமாறுவதற்கு. கர்த்தர் எதற்கு பயன்படுத்தினார் கேட்டா, பெரிய பெரிய குரூப் லீடர்ஸ், பெரிய ஜட்ஜ், அவங்களுக்கு முன்னால் சத்தியத்தை பேசும்படி தேவன் தம்முடைய ஆவியினால் ஸ்தேவானை உருவாக்கி பயன்படுத்தினார். ஒற்ற பிரசங்கத்தோடு ஊழியமும் வாழ்க்கையும் முடிவடைந்தது. அநேகர் தெளிவடைந்தார்கள். அல்லேலூயா. அதற்கு பிறகு நேரிட்ட அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே ஊழியத்துக்கு என்று அல்லேலூயா சிதறடிக்கப்பட்ட பலர்கள் பல இடத்தில் சென்று ஊழியம் செய்தார்கள். அதுல ஒரு சகோதரன், அப்போஸ்தலர் அல்ல, ஒரு சகோதரன் பிலிப்பு என்பவன் சமரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு சென்று அங்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணினார்கள். பலத்த கிரியைகள் அங்கே நடந்தது, அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. அநேக அல்லேலூயா திமிர்வாதக்காரர்கள், சப்பானிகள் குணமடைந்தார்கள். பிசாசு பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்த அசுத்த ஆவிகள் எல்லாம் சத்தமிட்டு வெளியே சென்றது. அவர்கள் விடுதலை பெற்றார்கள். அப்படியே அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அதனால பெரிய அப்போஸ்தலர்கள் மட்டும் பிரசங்கம் பண்ணால் மட்டும்தான் கர்த்தருடைய ஊழியம் நடக்கும் என்று சொல்லக்கூடாது. உங்களுக்குள்ளே கர்த்தர் அந்த ஆவியை வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்றீர்களானால், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றீர்களானால், பரிசுத்தாவின் வல்லமை உங்களுக்குள்ள இருக்குமானால் தைரியப்படுங்க. அவர் என்னையும் தம்முடைய சாட்சியாக பயன்படுத்துவார். அல்லேலூயா. தமக்கு சித்தமான இடத்திலே என்னையும் உருவாக்கி பயன்படுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதல் நூற்றாண்டு சபை நல்ல சாட்சியுள்ள சபையாக இருந்தது, சாட்சி கூறுகிற சபையாக இருந்தது. அல்லேலூயா. மூன்றாவது, முதல் நூற்றாண்டு சபை நல்ல வேலை செய்கிற சபையாக இருந்தது. சோம்பேறிகள் அல்ல, அவங்கள வேலை செய்கிறவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும், சபைக்கு ஏதாவது செய்யணும், காரியங்கள் எல்லாம் நன்றாக கவனமாக செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் முதல் நூற்றாண்டு சபையில் இருந்தது. தங்கள் கைகளினால் வேலை செய்தார்கள், கால்களால் நடந்து சென்றார்கள். அவங்களால் இயன்றதை கர்த்தருக்கு செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. இன்னும் அந்த சபைக்கு நல்ல எழுப்புதல் இருந்தது, ஆத்தும பாரம் இருந்தது. கெட்டு போகிற ஆத்துமாக்களை பற்றிய சரியான திட்டம் இருந்த சபைதான் முதல் நூற்றாண்டு சபை. அதனால எங்கே எல்லாம் அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், சகோதரர்கள் சென்றார்களோ அங்கே எல்லாம் சபை கட்டி எழுப்பப்பட்டது. அல்லேலூயா. அல்ல கவனிங்க, கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷர்களாக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க போங்கள். மார்க்கு 16:15 பின்பு அவர்களை நோக்கி
நோக்கி நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவன், விசுவாசியாதவன் ஆக்கிரிக்குள்ளாய் தீர்க்கப்படுவான். அல்லேலூயா. அப்ப கவனிங்களே, கர்த்தர் சொன்ன வார்த்தை போங்க. என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. அல்ல, சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். அல்லேலூயா. இதே கர்த்தர் அட்வான்ஸாக சொன்னார், நீங்க போங்க, சுவிசேஷம் பிரசங்கியுங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், நான் என் சபையை கட்டுவேன். யாரு சபையை கட்டுறது? யாரு? கர்த்தர். அல்லேலூயா. இயேசு சொன்னார், நான் என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. I will build my church. நான் என் சபையை கட்டுவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் ஏற்ற காலத்திலே செய்வார். அல்லேலூயா. பூரண சுவிசேஷ பெந்தெகோஸ்தே சபையின் துவக்கத்தில் இருந்து இன்று வரையும் உள்ள அல்லேலூயா நாள் வழிகாட்டியோ அல்லது நம்முடைய எல்லா ஹிஸ்டரியும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமாக அற்புதமாக ஒவ்வொரு தேசத்திலேயும் தம்முடைய சபையை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் நம்முடைய உத்தரப்பிரதேச மாநிலத்திலேயும் மற்றும் வட இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களிலேயும் அநேக பிரான்சஸ் இருக்கிறது. அல்லேலூயா. அது கர்த்தர் சீக்கிரமாக அங்கே எல்லாம் ஜெப ஆலயங்கள் கட்டி எழுப்பும்படி தேவன் சபையை கட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சபைன்னு சொல்லுகிறது சும்மா 4 சுவர் அல்ல. சபைன்னு சொல்லுகிறது கர்த்தரால் கர்த்தருக்கென்று அழைக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்பட்டவருடைய கூட்டம். அல்லேலூயா. ஒரு முறை கூட, கர்த்தரால் கர்த்தருக்கென்று அழைக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்பட்டவருடைய கூட்டம் தான் கர்த்தருடைய சபை. அல்லேலூயா. முன்காலங்களில் நம்முடைய ட்ரிவாண்ட்ரம் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய இந்த பார்டர் பகுதிகள் எல்லாம் பனை மரத்துக்கு மூட்டிலையும் பயங்கரமான ஆராதனை நடந்தது. இந்த தலைமுறைக்கு சொன்னால் அது தெரியாது. அல்லேலூயா. இங்கே ஆராதனை, அப்ப அதை தொட்டு பக்கத்துல எரும மாடை வெட்டி பிசாசுக்கு கொடுக்கிற கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கும். இங்கே ஆவியில நிரம்பி ஆராதனை நடந்து கொண்டிருக்கும். வெகு சீக்கிரமாக அந்த பிசாசின் பொல்லாத கிரியைகளை எல்லாம் தேவன் உடைத்து அந்த தேசங்களே சபைகளை கட்டி எழுப்பினார். புரியல? அல்லேலூயா. நான் 7வது 8வது வகுப்பில் படிக்கிற டைம் எல்லாம் அங்கே இந்த தெருவு பிரசங்கத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை போகும்போது அந்தந்த ஊர்ல எல்லாம் பயங்கரமான பிரச்சனைகள் உண்டாகும். ஆனா ரொம்ப சந்தோஷமான சில காரியங்களும் உண்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த நாட்கள்ல ஒரு சபையோ ஜெபமோ ஒண்ணும் இல்லாத ஊர்கள்ல இப்ப பஸ்ல எல்லாம் சஞ்சரிக்கும் போது எவ்வளவோ சபைகளை அந்த தேசத்திலே பார்க்க முடிகிறது. அதுக்கு அர்த்தம் என்ன கேட்டால், நாம் செய்ய வேண்டியதை நேர்த்தியாக செய்தால் கர்த்தர் செய்ய வேண்டியது ஏற்ற காலத்திலே செய்வார். அல்லேலூயா. சொன்னது நமக்குள்ள எல்லாம் இந்த பிரகாசம் இருக்கிறது. ஆனா கொஞ்ச காலமாக சபைகள் தூங்கிக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல எழுப்புதல்ல பிரகாசிக்க வேண்டிய சபைகள் இப்போ எழுப்புதல் எல்லாம் மறந்து அதை உடைத்தெறிந்து தூங்கி கொண்டே இருக்கிற சபை நம்முடைய வட்ட கன்வென்ஷன், இந்த முழங்குழி வட்ட கன்வென்ஷன்ல இருந்து ஒரு பெரிய எழுப்புதல் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். நம்முடைய குடும்பத்துக்குள்ள வர வேண்டும். நம்முடைய லோக்கல் சபைகளுக்குள்ள வர வேண்டும். ஆத்துமாக்கள் ஏராளமாக அல்லேலூயா அலை அலையாக தர்மபுரியில மட்டுமல்ல, வட இந்தியாவில் மட்டுமல்ல, நம்முடைய ஒவ்வொரு சபைகள் ஆத்துமாக்கள் அலையலையாக கூடி வர வேண்டும். அதே போல கூட்டம் கூட்டமாக சென்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதற்கான ஒரு ஆயத்தம் இந்த நாட்களில் நடக்கட்டும். சபையை கர்த்தர் உருவாக்குவார். நான் சொன்னேன்ல, சபைக்கு விரோதமான சத்துருவின் கிரியையை பில்டிங்கை உடைப்பான், ஊழியக்காரனை உடைப்பான், உதப்பான், மிதிப்பான், எல்லாம் செய்வான்.
ஆனால் சுவிசேஷத்தை ஒண்ணும் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பிரச்சனைக்காரர்கள், பிரச்சனை உண்டாக்குறவங்க, சண்டை உண்டாக்குறவங்க, கலவரம் உண்டாக்குறவங்க, அவங்க முயற்சித்தால், நான் சொல்லுகிற எடுத்துக்காட்டை கவனிங்க. பூக்கடை இருக்குல்ல, ஃப்ளவர் மார்ட், பூக்கடை, பூ விற்கிற இடம் தான் பூக்கடைன்னு சொல்லுறது. இங்க பல இடங்களும் பூக்கடைன்னு பேர் இருக்கு, அந்த இடத்து பேர் சொல்லல, பூ விற்கிற கடை. பூக்கடையை பூட்ட வைக்க முடியும், பூவின் மணத்தை பூட்டி வைக்க முடியாது. பூக்கடையை பூட்டி வைக்க முடியும். இனி இங்கே பூ விற்க கூடாதுன்னு சொல்லலாம், ஆனால் ஏதாவது ஒரு செடிக்கிட்ட சென்று உன்னுடைய பூவுக்கு மனம் இருக்கு, இந்த மனத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்ல முடியுமா? முடியுமா? நமக்குள்ளே அல்லேலூயா நல்ல ஆழத்தில் நடப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, இயேசுவின் சுவிசேஷம், இயேசுவின் சிலுவை பற்றிய சாட்சி அல்லது ரட்சிப்பின் சந்தோஷம், இதெல்லாம் நமக்குள்ளே நிலைத்திருக்குமானால் நமக்குள்ளே இருக்கிறதை யாருக்கும் ஒதுக்க முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் கைகள்ல சங்கிலி, கால்கள்ல சங்கிலி, என்னெல்லாம் போட்டாலும், இனி என்னெல்லாம் செய்தாலும் வாய் அடக்க முடியல. நடு இரவிலையும் அங்கே இருந்து ஜெபம் பண்ணி பாடி துதிக்கிறார்கள். அங்கே பெரிய விடுதலை நடக்கிறது. பெரிய மக்கள் விசுவாசத்து நேராக எழுப்பப்படுகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ வருடங்களாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய கிருபை பெற்றுக்கொண்டு அந்தந்த சபைகளில் இருக்கிறோம். நம்மால் ஒரு ஆத்துமக்களையாவது ஆதாயப்படுத்த முடிந்திருக்கிறதா? ஒருவரையாவது கிறிஸ்துவுக்கு நேராக நடத்த இந்த நாள் வரைக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வருகிறோம், உட்காருகிறோம், பாடுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம், நல்ல பிரசங்கம் கேட்கிறோம், நல்ல ஆராதனை செய்கிறோம், திரும்பி போகிறோம், போகிற வழியில நல்ல கமெண்ட் பாஸ் ஆகிறோம். போன வாரம் நல்ல உற்சாகமான செய்தி, இன்னைக்கு தூங்க வைக்கிற செய்தியா இருந்து. தூங்க வைக்கிற செய்தி அல்ல, தூங்கின நீங்க தான் பிரச்சனை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், அதை கை கொள்ள முடியாமல் வேற உலகத்தில் இருப்பாங்க. இங்க வந்து இருந்துட்டு யோசனை என்ன செய்யலாம், மீட்டிங் முடியும் போது அவங்க வீட்டுக்கு போகணும், இவங்க வீட்டுக்கு போகணும், அது செய்யணும், இது செய்யணும். சிலவங்க எல்லாம் செய்தியை நல்லா கவனிப்பாங்க, செய்தி ஒண்ணு இல்லை உள்ள ஏறாது, விமர்சனம் மட்டும் நடந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. செய்திக்கு எதிராக ஏதாவது பேசி 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 இருக்கிறது. இங்க இருந்து யாராவது தீர்மானம் எடுத்து வீட்டுக்கு சென்றால் அவர்களை போன் போட்டு, எப்படி செய்தி நல்லா இருந்தா, ஆமா இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு நேரடியாக பேச தாங்கவே முடியல, இதயம் உடைந்தது, கலங்கினேன், நன்றாக ஜெபித்தேன், கர்த்தர் இன்றையிலிருந்து எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறார்னு. அது சரி, அப்படியே நினைச்சீங்க? அப்படி அல்ல. புதன்கிழமை பாஸ்டர் அந்த வீட்டுல வந்ததை பார்த்து அப்பொழுதே தெரியும் சண்டை உங்களுடைய குடும்பத்துக்கிட்ட தான் செய்தி வரும்னு. அப்படியா? அதோட பெற்று கொண்டதும் போச்சு. அல்லேலூயா. அந்த பிசாசுட போன் வரும்போது இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ சாத்தான்னு சொல்லணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஆவியானவருக்கு விரோதமாக, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிற பிசாசுகளுடைய வார்த்தைக்கு காது கொடுத்துட்டு செவி கொடுத்துட்டு அப்படியான்னு சொல்லி எல்லாம் திரும்பி சிந்திக்கிறது. அல்லேலூயா. தீர்மானத்தோட போவாங்க, பின்மாற்றக்காரராக வருவாங்க. பழைய காலத்துல கேரளாவில் சொல்லுகிற ஒரு சிம்பிளான காரியம் இருக்கு. என்னன்னு கேட்டா, மக்கள் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அந்த കർത്താവേ ഞങ്ങൾ ഒഴിഞ്ഞ പാത്രങ്ങളായി വന്നിരിക്കുന്നു, നിറഞ്ഞ പാത്രങ്ങളായി അയക്കണമേ. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. என்ன ஒழிஞ்ச பாத்திரம், காலியான பாத்திரமாக, காலி பாத்திரமாக வந்திருக்கு, என்ன நிரப்பி அனுப்பும். அடுத்த வாரம் வந்து காலி பாத்திரம். என்ன செய்ய, என்ன பிரச்சனை? மூட்டுல ஓட்டை இருக்கு, அதை அடைச்சா போதும். பாத்திரத்துக்கு மூட்டுல என்ன இருக்கு? ஓட்டை இருக்கு, அதை அடைச்சாதான் இது நேரம் நிற்கும். அல்ல விட்ட எல்லா வாரமும் காலிதான்.
பின்ன பாஸ்டர் வேலை என்னன்னு கேட்டால், ஆண்டவரே நிரப்பும், ஆண்டவரே நிரப்பும், ஆண்டவரே நிரப்பும், இப்பொழுது நிரப்பும், இப்பொழுது நிரப்பும். ஐயோ, பாஸ்டருடைய சத்தம் குரல் எல்லாம் கேட்டு கர்த்தர் நிரப்பி வைத்தால் அடுத்த வாரம் வரும் காலி பாத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதனால சரியான ஸ்தோத்திரம், கிடைத்ததை நஷ்டமாகாமல், அதெல்லாம் வடிந்து போகாமல் அதை பாதுகாக்கப்பட வேண்டிய நம்முடைய உத்தரவாதம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்போ தேவனுடைய சபையானது நல்ல உத்தரவாதத்தோட தேசத்தின் மத்தியிலே செயல்பட வேண்டிய சபையா இருக்கிறது. நல்ல ஆத்ம பாரம், நல்ல ஞானம் உள்ள, எல்லாருடைய சேமத்தை எதிர்பார்க்கிற சபையாக இருந்தது. அல்லேலூயா. இந்த சபை it is also waiting church. கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்த சபை. கர்த்தருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டு எல்லா செயல்களும் நன்றாக செய்த சபைதான் முதல் நூற்றாண்டு சபை. அதனாலதான் சபை சீக்கிரமாக வளர்ச்சி அடைந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வேளை அதற்கு தடையாக இருக்கிற சிலதெல்லாம் இருக்கும், கர்த்தர் அதன் மத்தியிலே கிரியை செய்வார். ஸ்தோத்திரம். படிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 9:32. அப்போஸ்தலர் நடபடிகள் 9:32. பேதுரு போய் 9 அதிகாரம் 31 வசனம். அப்பொழுது யூதேயா, அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் உள்ள நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று, இந்த சபைகள் என்ன பெற்றதாம்? அல்லேலூயா. நம்முடைய மிஷனரி ஊழியங்கள் நடக்கிற அனைத்து இடங்களிலும் கர்த்தர் சமாதானத்தை தருவாராக. அல்லேலூயா. வட இந்தியாவில் கொந்தளிக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் அமர்த்தி சகல சபைகளுக்கும் சமாதானத்தை தருவாராக. ஆமென். முழங்குழி வட்டத்தில் உள்ள எல்லா சபைகளுக்கும் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. அப்போ வட இந்தியாவிலே அந்த பிரச்சனை, சுவிசேஷ விரோதிகளால் உள்ள பிரச்சனை. தென்னிந்தியாவிலே சுவிசேஷம் கை கொண்டவர்களால் உள்ள பிரச்சனை. அல்லேலூயா. அதான் வட இந்தியாவுக்கு தென்னிந்தியாவுக்குள்ள வித்தியாசமே அதுதான். வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா there are lot of sheep without shepherd. தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா there are lot of shepherds without sheep. அல்லேலூயா. வட இந்தியாவில் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக தோய்ந்து திகைத்து நடக்கிற அநேக மக்களை காண முடிகிறது. தென்னிந்தியாவில் மந்தை இல்லாத அநேக மேய்ப்பர்கள் தோய்ந்து நடக்கிறார்கள். புரியல உங்களுக்கு? ஸ்தோத்திரம். மறுபடியும் சொல்லுகிறேன், there are sheepless shepherds in South India, shepherdless sheep in North India. அல்லேலூயா. மந்தை இல்லாத மேய்ப்பர்கள் தென்னிந்தியாவில், மேய்ப்பர் இல்லாத மந்தைகள் வட இந்தியாவில். அல்லேலூயா. வட இந்தியா உங்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. தரிசனம் உள்ள, எழும்பி செயல்பட போகிற, கர்த்தரால் உருவாக்கப்பட்டு பயன்படுத்த போகிற ஒரு கூட்டத்தை உங்கள் மத்தியிலிருந்து எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அதெல்லாம் அங்கு இருக்கும்போது நம்முடைய சபைகளில என்ன இல்லை? இங்கே விசுவாசிகளால் சமாதானம் இல்லை, அங்கே சுவிசேஷ விரோதிகளால் சமாதானம் இல்லை. இந்த பகல் வேளையில நார்த் இந்தியாவிலும் சவுத் இந்தியாவிலும் சகல சபைகளுக்கும் தேவன் சமாதானத்தை கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. எல்லா நிலைமையிலும் தேவன் உண்மையான சமாதானத்தை நமக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. அந்த சகல சபைகளும் சமாதானம் பெற்றுக்கொண்டு, படிங்க, சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து, பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அல்லேலூயா. அதுக்கடையில சொன்ன ஒன்னு காரியங்கள் இருக்கிறது. ஒண்ணு, அந்த சபைகள் சமாதானம் பெற்று வர காரணம் என்னன்னு கேட்டால், ஒண்ணு, சபைகள் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய பக்தி விருத்தி அடைந்தது. அல்லேலூயா.
பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருடைய வருகைக்கென்று காத்து கொண்டிருக்கிற சபைதான் கர்த்தரின் சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருடைய வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டே இருக்கணும். 2, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சபையிலே இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சபையில இருந்ததினால் சபை அனுதினமும் பல்கி பெருகிக் கொண்டே இருந்தது. அல்லேலூயா. நல்ல கவனிங்களை. 21ஆம் நூற்றாண்டுல சபையில ஆப்சென்ட் ஆயிருக்கிற காரியம் அதுதான். என்ன இல்ல? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அப்பாவுக்கும் இல்லை, அம்மாவுக்கும் இல்லை, பிள்ளைகளுக்கும் இல்லை. தேவை இருந்த ஜெபம் நடத்துவாங்க, எல்லா ஆவிக்குரிய காரியங்களும் நடத்துவாங்க. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவங்களுக்குள்ளே இல்லை. ஸ்தோத்திரம். ஜெபம் கூட ஒரு சடங்கு மாதிரி நடக்குது. அல்லேலூயா. இந்த கேரளாவில் எல்லாம் கேரளாவில் தமிழ்நாட்டில் எல்லா இடத்தையும் நிறைய மக்கள் வெளிநாட்டில் இருப்பாங்க. வெளிநாட்டில் எல்லாம் இப்போ 2 பிள்ளைகளும் 3 பிள்ளைகளும் உள்ளது அல்ல 1 உள்ளது எல்லாமே ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, யூரோப்பு, மற்ற UK, அயர்லாந்து அப்படித்தானே போயிட்டு இருக்கிறாங்க. ஓகே. 1 வருஷம் 2 வருஷம் கூடும் போது ஊருக்கு வருவாங்க. ஊருக்கு வரும்போது இப்ப வருகிற பிள்ளைகள் இல்லை, அவங்களுக்கு இயேசுவையும் தெரியாது, தேவனையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. சர்ச்சுக்கெல்லாம் போவாங்க. தே ஆர் சிம்பிளி சர்ச் கோயிங் பீப்புள். சபைக்கு போவாங்க, திருப்பி வருவாங்க. எதுக்குன்னு கேட்டா அவங்களுக்கும் தெரியாது. அந்த மாதிரி வருகிற பிள்ளைகள் இவங்க எல்லாம் வந்து சேர்த்து இங்க ஊருக்கு வரும்போது தாத்தா சொல்லுவாங்க, தாத்தா பாட்டியார் சொல்லுவாங்க, மாலை நேரம் ஆகும்போது என்ன செய்யணும்? எல்லாரும் கூட சேர்ந்து பாடல் பாடி ஜெபிக்கணும். எல்லாரும் நல்ல கவனிங்க. எல்லாரும் பாடல் பாடி வேதம் வாசித்து ஜெபிக்கணும். அப்போ ஒரு வீட்டுல நடந்த சம்பவத்தை சொல்றேன், உங்களுக்கு புரியக்கூடிய நிலைமையில பேசுகிறேன். அல்லேலூயா. ஒரு வீட்டுல வழக்கமா இந்த பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரும் வரும்போது சாதாரணமாக குடும்ப ஜெபம் எல்லாரும் கூட சேர்ந்து 3 பிள்ளைகள் உண்டு, அவங்க பிள்ளைகள் எல்லாரும் கூட சேர்ந்து ஜெபம் நடக்கிற டைம்ல வீட்டுல ஒரு பூனை உண்டு. அந்த பூனை பயங்கரமான சேட்டை காட்டிட்டு இருக்கும். அதனால இந்த தாத்தாவானவர் இந்த பூனையை பிடிச்சு ஒரு கூடையில மூடி போட்டுருவார். மூடி போட்டுட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணிட்ட பிறகு ஜெபம் முடித்த உடனே அந்த பூனையை திறந்து விட்டுருவாங்க. பிரச்சனை இல்லை. இது இந்த பேர பிள்ளைகள் பார்த்து கொண்டே இருக்கிறது. எப்போ ஜெபத்துக்கு உட்காரும் போது என்ன செய்யணும்? பூனையை பிடித்து கூடையில் அடைக்கணும். அதுக்கு பிறகுதான் ஜெபம். ஜெபம் முடியும் போது பூனையை திறந்து விடணும். அல்லேலூயா. சில வருடங்கள் சென்றது, தாத்தாவும் இறந்துட்டாங்க, பாட்டியும் இறந்துட்டாங்க. அவங்க அடக்காரர்கள் எல்லாம் வந்துட்டு சென்றார்கள். திருப்பி சில வருடங்களுக்கு பிறகு இந்த பேர பிள்ளைகள் அவங்க பெற்றோர்களும் சேர்ந்து ஊருக்கு வரும்போது இங்க தாத்தாவும் இல்லை, பாட்டியும் இல்லை. மூத்த மகன் சொன்னாங்க, தாத்தா பாட்டி உள்ள காலத்துல இல்லை, எங்க அப்பா அம்மா உயிரோடு இருந்த காலத்துல நமக்கு குடும்ப ஜெபம் இருந்ததே, நமக்கு சேர்ந்து என்ன செய்வோம்? ஜெபிப்போம். ஜெபிக்கிறதுக்கு வந்து உட்காரும் போதுதான் பிள்ளை கேட்கிறாங்க, பூனை இல்லையே, பூனை இல்லாம எப்படி ஜெபம் பண்ண முடியும்? அப்போ இனி என்ன செய்யணும்? ஒரு பூனையை வாங்கிட்டு வரணும். பூனையை கொண்டு வந்து கூடையில அடைச்ச பிறகுதான் என்ன செய்யணும்? ஜெபம். ஏன்னா இந்த பிள்ளைகள் புரிஞ்சு கொண்டது, ஜெபத்துக்கு முன்னால் ஒரு பூனையை கூடையில அடைக்கணும். ஜெபம் முடியும் போது பூனையை அல்லேலூயா. கவனிங்க, அநேக குடும்பங்கள்ல குடும்ப ஜெபம் எல்லாம் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. குடும்ப ஜெபத்துக்கு இருந்த நேரத்துக்கு உண்மையை சொல்லிட்டீங்க, அதனால மறுபடியும் கேட்கல. பிரைஸ் தி லார்ட். சோதரம் கவனிங்க, குடும்ப ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு பாடலை பாடுவாங்க. அப்ப பையன் வருவான், ஓடி வந்திருந்து ஒரு இங்கிலீஷ் சின்ன கத்தியில இருக்கு, அதை எடுத்துட்டு the Lord is my shepherd, I shall not be want, he was me. சரி, உனக்கு நிறைய வேலை இருக்குல்ல, நீ போயிருந்து படி 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 போ. பிரைஸ் தி லார்ட். என்ன ஜெபம்? கடமைக்கா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது நமக்கு கிடைத்த இந்த நாளிலேயாவது கரெக்ட் பண்ணணுமா வேண்டாமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளுக்கு நன்றாக பாட சொல்லிக் கொடுக்கணும், அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கணும், புரிய வைக்கணும்.
ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கணும். வசனத்தை சடங்கா படிக்க அனுமதிக்க கூடாது. வசனம் என்ன படிச்சாங்களோ அதை சொல்லணும். என்ன புரிகிறது ஒரு வார்த்தை சொல்லு. கர்த்தர் என்ன கருத்தவனுக்கு தந்தார். We can start today. இன்றிலிருந்து அதை ஆரம்பிப்போம். நம்முடைய குடும்பங்கள் செழிப்பாக வளரட்டும். அல்லேலூயா. இப்போ எல்லாம் தலைகீழா மாறினது. பிள்ளைகள் +1 +2 டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் வந்துட்டாங்களா? இப்போ அப்பா அம்மா அவங்களுக்கு அடிமைகள். பேரண்ட்ஸ் கீழ்ப்பட மாட்டாங்க, பேரண்ட்ஸ் அவங்களுக்கு கீழ்ப்படணும். அல்லேலூயா. இன்னைக்கு மாலையில கூட்டம் இருக்கு, கூட்டத்துக்கு போகணும்னா நீங்க போகணும். இந்த காரியத்தில எங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இது என்னக்கு எங்க போகணும், எதுக்கு வரணும், எங்க எப்படி எல்லாம் செய்யணும் எங்களுக்கு தெரியும். இப்ப ஃப்ரெண்டு பைக்ல வருவான், நாங்க சேர்ந்த இடத்துக்கு போக பிளான் போட்டிருக்கிறோம். இதெல்லாம் தடை செய்ய வரக்கூடாது. அல்லேலூயா. சோதரா, இந்த நிலைமையில கிறிஸ்தவ குடும்பங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு சீர்திருத்தம் தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை நன்றாக தெரிந்தோம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமானால் அதற்கேற்ற வாழ்க்கை வாழணும், சாட்சியாக வாழணும், பிறரை கிறிஸ்துவுக்கு நேராக ஆதாயப்படுத்தணும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லிக்க டைம் இல்ல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் தம்முடைய சீஷர்களை பார்த்து, அல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவில் எங்கும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு, அல்லேலூயா, அல்ல கவனிங்க, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகள் சொன்னா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற உடனே பிளைட்ல ஏறி போகலாம் என்ற அர்த்தம் கிடையாது. நீங்க ரட்சிக்கப்பட்டது எங்கேயோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கதான் நீங்க சாட்சியாகணும். 2, அதோட சமீப பிராந்த தேசங்களிலே பாஷைக்கு லாங்குவேஜுக்கு வித்தியாசம் இல்லாத, கலாச்சாரங்களுக்கு அவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்லாத உங்க சொந்த பாஷை பேசுகிற மக்கள் மத்தியிலே நீங்க சாட்சியாகணும். 3, அடுத்த பேரியர், அடுத்த அந்த பார்டரை தாண்டி இந்தியா முழுவதும், முழங்குழியில் ஆரம்பித்தால் தமிழ்நாடு முழுவதும், அடுத்து இந்தியா முழுவதும், அதுக்கு பிறகு சர்வ தேசங்களிலும். அல்லேலூயா. கர்த்தர் அந்த வசனத்திலே பார்த்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இருதய பாரத்தை தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். தன்னுடைய பிரசன்னம், தன்னுடைய சமூகம் எப்பொழுதும் அவர்களோடு கூட இருக்கும் என்று உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தருடைய திட்டங்கள் என்ன? அது எருசலேமில் ஆரம்பித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூதேயாவில் எங்கும் பரவ வேண்டும். அங்கே இருந்தது அல்லேலூயா சமரியாவுக்கு செல்ல வேண்டும். பூமியின் கடைசி பரியந்தம் இந்த சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அந்த திட்டத்தை இயேசு கர்த்தர் வெளிப்படுத்தினார். மட்டுமல்ல, அல்லேலூயா, இதற்கெல்லாம் ஊக்குவிக்கிற ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது என்னன்னு கேட்டால் தம்முடைய வல்லமை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, அல்லேலூயா, பலனை பெற்றுக்கொண்டு, இன்னொரு அர்த்தம் கூட இருக்கிறது டுனாமிஸ் என்கிற வார்த்தைக்கு. அல்லேலூயா, பலன் மட்டுமல்ல அதிகாரமும் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதிகாரம் இருக்கிறது. நான் சில நேரங்கள் அதை ரொம்ப சந்தோஷமா பார்த்திருக்கேன். சில நேரங்களில் கிளாஸ்ல படிக்கும் போது கொஞ்சம் மோசமாக, கொஞ்சம் லேட்டாக வரவங்க லேட்டா வந்துட்டு கிளாஸ் டைம் முழுவதும் நின்று கிளாஸ் அட்டென்ட் பண்ணி நின்று நோட் எழுதி அப்படியெல்லாம் நல்ல கீழ்ப்படுதலோட படித்த பிள்ளைகள் வட இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில், ஈவன் தமிழ்நாட்டுடைய சில பகுதிகளில், கேரளாவின் சில பகுதிகளில், அல்லேலூயா, வெஸ்ட் பெங்காலுடைய சில பகுதிகள் எல்லாம் ஊழியம் செய்கிற ஊழிய பணிக்களங்களை சந்திக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க பிள்ளைகள் கர்த்தருடைய வல்லமையோட, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தோட, அவர் கொடுத்த வல்லமையோட, அதிகாரத்தோட ஊழியம் செய்கிறார்கள். அந்த இடத்துல போனால் அந்த தேசம் அவங்களுக்கு முன்னால் நடுங்குகிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ட்ரைனிங் காலேஜில் இருக்கும் ஊழியம் கொடுக்கிறது கர்த்தர். அல்லேலூயா.
சரியான ட்ரைனிங்கும் அதுக்கு ஏற்ற காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறது வேதாகம கல்லூரிகள். ஆனால் ஊழியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது கர்த்தருடைய பாதமண்டை அமர்ந்திருந்துதான் ஊழியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் மட்டும்தான் ஊழியம் செய்ய முடியும். அல்லேலூயா. அதற்காக ரெடி ஆயிருக்கிற ஒரு கூட்டத்தை இந்த கூடுகைக்குள்ளே பார்க்கிறேன். அல்லேலூயா. அநேக காரியங்கள் இருக்கிறது. முதல் நூற்றாண்டு சபையில முக்கியமான 3 கருத்துக்கள் இங்க சொல்லப்பட்டார்கள். அது ஒன்று கூட சொல்லட்டுமா? ஒண்ணு, ஜெபிக்கிற சபையாக இருந்தது. அல்லேலூயா. அந்த சபை எங்க சென்றாலும் ஜெபம்தான். ஜெப ஆலயத்திலே கூடி ஜெபித்தார்கள். அல்லேலூயா. எருசலேம் தேவாலயத்திலே இடம் கிடைத்தால் அங்கேயும் ஜெபித்தார்கள். அல்லேலூயா. ஆற்றோரங்கள்ல இருந்து ஜெபித்தார்கள். வீட்டு வாசலுக்குள்ள இருந்து ஜெபித்தார்கள். தெருவுகளில் இருந்து ஜெபித்தார்கள். மாலை நேரங்களில் ஜெபித்தார்கள். காலை நேரங்களில் ஜெபித்தார்கள். நடு இரவில் ஜெபித்தார்கள். அல்லேலூயா. மத்திய நேரத்தில் நாளினுடைய மத்திய நேரத்திலேயும் ஜெபித்தார்கள். அந்த சபையை பற்றி ஃபுல்லா புக் ஆஃப் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா இந்த காரியம் எல்லாம் தெளிவா பார்க்க முடியும். எப்பொழுதும் ஜெபிக்கிற சபை வெற்றி பெறுகிற சபை. அல்லேலூயா. 2, இந்த சபை அனுப்புகிற சபையாக இருந்தது. அல்லேலூயா. ஒரு தரிசனம் கிடைத்தது. கர்த்தருடைய ஆவியெல்லாம் நல்ல உபவாச கூட்டம், நல்ல ஆவிக்குரிய பக்தி விருத்தி, தீர்க்க தரிசனம், போதனைகள் எல்லாம் பயங்கர சந்தோஷமா இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் திருவுள்ளம் பற்றினார். அல்லேலூயா. சவுலையும் பெர்னபாவையும் நான் அழைத்த என்னுடைய ஊழியத்திற்கு பிரித்து விடுங்கள். அல்லேலூயா. செப்பரேட் them. உடனே சபையெல்லாம் அழுது, நீங்க எங்க போறீங்க? போகிற இடத்துல என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? அத்தனை பேர் மிஷனரியால போய் செத்துருக்காங்க, நீங்கள் அங்கேயா போறீங்க? பாஸ்டர், அங்கே ஒன்றும் விட வேண்டாம். இவங்க 2 பேரையும் நமக்கு ஒரு கடை போட்டு இங்க உட்கார வச்சுட்டு அந்த கடையில இருந்து கிடைக்கிற நன்மை எடுத்து சின்ன சின்ன ஊழியெல்லாம் செய்வாங்க. அப்படிதான் முதல் நூற்றாண்டு சபை செய்தா இல்ல? அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ உள்ள அசிஸ்டிங் மெத்தட் என்னன்னு தெரியுமா? ஊழியத்துக்கு ஒரு ஆளுக்கு ஆர்வம் இருக்கிறது, தரிசனம் இருக்கிறது, அழைப்பு இருக்கிறது, அர்ப்பணிக்கிறது பார்த்தாலும் சொல்லுவாங்க, காரியம் எல்லாம் சரிதான், நீங்க ஊழியத்துக்கு போகிறது கொஞ்சம் கூட யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? அது அங்கெல்லாம் போனா நல்ல சரியான தண்ணி கிடைக்காது, மொபைல் டவர் கிடைக்காது, அங்குள்ள மக்கள் எல்லாம் பயங்கரமான மக்கள், சரியா உணவும் கிடைக்காது. அதனால நீங்க கொஞ்சம் கூட யோசிங்க. இங்க எங்கேயாவது ஒரு சின்ன வேலை செய்துட்டு அந்த வேலை சார்பாக உங்களுக்கு என்ன செய்யலாம்? வா திறக்காது. அல்லேலூயா. என்ன நமக்குள்ள எல்லாம் இருக்கிற ஆர்வம் அதுதான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அந்த ஆத்தும பாரத்தை கொழுந்து எரிய வைக்கணும், பற்றி எரிய வைக்கணும். பிள்ளைகள் அலைகளா சென்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக, அங்க சென்று அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவார்களாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். டேவிட் பிரைனார்ட் என்கிற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் அமெரிக்காவில் உள்ள ரெட் இண்டியன்ஸ், சிவந்த இந்தியர்கள், சிவப்பு இந்தியர்கள் என்கிற மக்கள் மத்தியில் ஊழியம் செய்தவர். அவர் ஒருமுறை சொன்னது என்னன்னு தெரியுமா? I care not where I go, how I live, what I endure, so that I may save, I may earn many souls for the Lord. When I sleep, I dream of them. When I awake, they are first in my thoughts. தெரியுதா? கர்த்தருக்கென்று, இயேசு கிறிஸ்துவுக்கென்று அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்கிறதினால் எங்கே போவேன் என்றோ, எப்படி வாழ்வேன் என்றோ, எதெல்லாம் சகிக்க வேண்டும் என்றோ நான் சிந்திப்பதே இல்லை. அல்லேலூயா. நான் தூங்கும் போது அழிந்து போகிற ஆத்துமாக்களை சொப்பனத்திலே பார்க்க கனவு காண்கிறேன். நான் விழித்தெழும்பும் போது என்னுடைய சிந்தனையிலே முதலாக ஓடி வருகிறதும் அழிந்து போகிற ஆத்துமாக்கள். அல்லேலூயா.
டேவிட் லிவிங்ஸ்டனை பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்க வெளுத்த கலரா நல்ல ஆனா வெள்ளக்காரனாக இருந்தாலும் அங்க சுவாசம் கருத்த சுவாசமா, அப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கருத்த சுவாசம்னு சொன்னா ஆப்பிரிக்காவில் உள்ள கருத்த மக்களுக்காக துடிக்கிற இருதயமாக இருந்தது. ஒவ்வொரு சுவாசமும் கருத்த கலராக தான் இருந்திருக்கிறது. என்ன கேட்டா, கருத்த மக்களாகிய ஆப்பிரிக்க மக்களை கிறிஸ்துவுக்கென்று ஆதாயப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு ஊழியம் செய்தார். நல்ல பாரத்தோட ஊழியம் செய்தார் டேவிட் லிவிங்ஸ்டன். அல்லேலூயா. இந்த மாதிரி சொல்ல போனால் தாராளம் அனுபவங்கள் சொல்ல வேண்டியது உண்டு. ஆனா இன்னைக்கு உள்ள சபையை பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும், எல்லா ஆவிக்குரிய வரங்களும் எங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் போக மாட்டோம், போனாலும் திசை மாறி போவோம். கர்த்தர் சொல்லுகிற இடத்துக்கு போக மாட்டோம். அங்குள்ள மக்கள் சரியல்ல, பின்ன எங்குள்ள மக்கள் சரி? நீங்க சரியாக இருந்தீங்களா? சரிப்படாத, உருப்படாத, ஒன்றுக்கு உதவாத உங்களை கிறிஸ்துவுக்கு நேராக கொண்டு வந்து உங்களை உருவாக்கி உருப்படியாக்கி இவ்வளவு அழகாக்கி கர்த்தர் தம்முடைய மகிமையினால் உங்களை நிறைத்த போது, நிரப்பின போது மற்ற மக்களை பார்த்து அது உருப்படாத மக்கள் சொல்ல உங்களுக்கு எப்படி முடியும்? படிங்க யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போடுங்கள், அமர்ந்திருக்கும் என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்று நான் அறிவேன். எல்லாரும் தலைகளை தூக்கி பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை சொல்லிட்டு இருந்த, ஒண்ணு அல்ல ஜெபிக்கிற சபையாக இருந்தது, 2 அனுப்புகிற சபையாக இருந்தது, 3 உதவி செய்கிற சபையாக. அதை கூட சொல்லிட்டு வார்த்தைக்கு வாரேன். பிரைஸ் தி லார்ட். உதவி செய்கிற சபைன்னு சொன்னால் இருந்ததுனால அல்ல, இல்லாமையிலும் உதவி செய்தார்கள். ஏன்னா உள்ளுக்குள்ள துடிக்கிற ஆத்தும பாரம். அல்லேலூயா. ஒருமுறை இந்த மிஷனரி கான்ட்ரிபியூஷன், மிஷனரிகளுக்கான கான்ட்ரிபியூஷனை பற்றி அதனுடைய ஸ்பான்சர்ஸ் தங்களுடைய சாட்சி சொல்லும் போது ஒரு நபர் சொன்னார், தெரியுமா, அவர் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர். அவர் ஒரு மாதம் $30 மிஷனரி ஊழியத்திற்காக, பல நாட்டில் நடக்கிற மிஷனரி ஊழியத்திற்காக $30 அனுப்பி வைத்தார். அந்த டாலர் எப்படி கிடைத்ததுன்னு கேட்டால், அவங்க வீட்டில் இருந்த டெலிபோன் ஒரு மாதம் கட் பண்ணிட்டு டெலிபோன் பில் பே பண்ண வேண்டிய பணத்தை மிஷனரி ஊழியத்துக்கு அனுப்பி வைத்தார். இது கேட்டிருந்த இன்னொரு ஒரு மனிதன், அவர் சொன்னது, எனக்கு ஒரு மாதம் ஷேவ் பண்றதுக்கு, தட் மீன்ஸ் ரைசர் வாங்கி ஷேவ் பண்றதுக்கு $30 தேவையாக இருந்தது. ஒரு மாதம் ஷேவ் பண்ணவே தாடி மீசை வளர்த்தி அந்த பணத்தை மிஷனரி ஊழியத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நார்த் இந்தியாவுக்கு என்று காணிக்கை கொடுக்கும் போது நம்முடைய உள்ளம் துடிக்குமா வெறுக்குமா? ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தால் பல நேரங்கள் பல வெரைட்டியில சாப்பிடுறதுக்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்கு. காலை உணவுக்கு மட்டும் ஹஸ்பண்டுக்கு தோசை, அல்லேலூயா, மனைவிக்கு புட்டு தான் பிடிக்கும், அல்லேலூயா, மூத்த பையன் ஆப்பந்தான் சாப்பிடுவான், 2வது பையனுக்கு இது ஒன்றும் பிடிக்காது, அவனுக்கு நூடுல்ஸ் தான் வேணும். இதெல்லாம் செட் பண்ணி எல்லாம் வச்சுட்டு தானே தூங்குறீங்க. படைந்தாவில் ஒரு நேரம் சாப்பிட இல்லாமல் இருக்கிற எத்தனையோ மிஷனரிஸ் இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைகள் எவ்வளவோ பாட அனுபவிக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு வீட்டில் சென்ற போது 3-4 வருடமாக கிடைக்கிற புக்ஸ், புஸ்தகம், புக்ஸ், நோட் புக்ஸ், இதை பயன்படுத்தவே முடியாது. அங்க இருந்து கிடைக்கும், இங்க இருந்து கிடைக்கும், அங்க இருந்து கிடைக்கும், இதெல்லாம் வாங்கி கூட்டி வைக்கிறாங்க. ஸ்கூல்ல போகும்போது ஸ்கூல்ல கொடுக்கிற நோட்டு தான் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா புக்ஸ் வாங்க முடியாமல் கஷ்டப்படுகிற
சில நேரங்களில் அந்த பிள்ளைகளுக்கு புக்கு இல்லாததுனால ஒரு அகாடமிக் இயரே கட்டாயிருக்கு. ஹிமாச்சல் ஊழியர் செய்கிற எனக்கு நன்றாக தெரிகிற ஒரு ஊழியர், நன்றாக ஜெபிக்கிற செயல்படுகிற ஒரு ஊழியரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நல்ல படிக்கிற பிள்ளைகள் ஃபீஸ் கொடுக்க பணம் இல்லைன்னு சொல்லி பல மாதங்கள் வெளியே நிறுத்திட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே ஸ்கூல்ல படிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அதை சொல்லுகிற வார்த்தை கவனிங்க. அந்த பையனை எந்த ஸ்கூல்ல கிளாஸ் டீச்சர், ஸ்கூல் அதாரிட்டிஸ் வெளியேற்றினாங்களோ அவன் போர்டு எக்ஸாம்ல இந்த மெரிட் எக்ஸாம் எழுதி ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணிட்டான். உங்களுக்கு தெரியுமா, உன்னை இங்க படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லி வெளியேற்றின அந்த பையனுக்கு மாதம் 15,000 ரூபாய் 15,000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்து அங்க படிக்க வச்சுட்டாங்க. அல்லேலூயா. இப்ப மகனுக்கு கிடைக்கிற ஸ்பான்சர்ல தான் பெற்றோர்கள் ஊழியம் செய்துட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. கர்த்தர் வாசல் எல்லாம் திறக்க வல்லவர் தான். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் இது நன்றாக அறிகிற நாம் வட இந்திய ஊழியத்துக்கென்று எங்கெல்லாம் ஊழியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோ, ஊழியக்காரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களுக்கென்று நம்மால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்கிறீர்கள்? இதுவரை ஏதாவது செய்தீர்களா? இன்னொரு டெஸ்டாக சொல்லுகிறேன். சுவிசேஷம் எட்டப்படாத இடங்களுக்கு ஊழியத்துக்கு தாங்குங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தின் எல்லையை விரிவாக்குவார். சந்தேகம் இல்லாத காரியம். அதை சோதித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். ஏற்ற காலத்திலே தேசத்திலே நன்மையினால் உங்களை முடிச்சு விட்டு அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த வசனம் படிங்க. அல்லேலூயா. அந்த யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரத்தினுடைய 12-13 வசனங்களை படிக்கும் போது யோனா சொல்லுகிற காரியம் கவனிங்களே. சமயம் சென்று கொண்டே இருக்கிறது, சீக்கிரமா. அதற்கு அவன் நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்று நான் அறிவேன். அல்லேலூயா. I know. இப்போ நடக்கிற காரியம், இப்படி நடக்கிற சம்பவங்கள், இப்போ சமுதாயத்தில் நடக்கிற, தேசத்தில் நடக்கிற, உலகத்தில் நடக்கிற இந்த பெரிய கொந்தளிப்பு காரணம் நான் தான். எல்லாரும் தலைகளை நிமிர்த்தி வீட்டுல போய் சரியா படிங்க. அல்லேலூயா. அல்ல புஸ்தகத்தை நன்றா படிங்க. தேவன் சொன்ன லட்சியத்தை விட்டு தனக்கு இஷ்டமான வழிக்கு போன திரும்பிய யோனா. எல்லாரும் கவனிங்களே. It is just like it is compared to be a sleeping church. Hallelujah. இப்போ கப்பலுக்கு உள்ள இருக்கிற பயணிகள் எல்லாமே அப்படியே கதறுகிறார்கள், அழுகிறார்கள். அவர்களுக்கு தெரிகிற கடவுள்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், எங்களை ரட்சியும், எங்களை ரட்சியும், நாங்க எல்லாம் இதுக்குள்ள சாக போகிறோம், எங்களுக்குள்ள கையில இருந்த சாமான்கள் எல்லாம் எரிந்து போடப்பட்டது, எங்களை உயிரை காப்பாற்றும் என்று சொல்லி கப்பலுக்குள்ள இருக்கிற அதிகாரிகளும் ஜனங்களும் அழுதுட்டு இருக்கும் போது, கதறி கொண்டிருக்கும் போது, ஜீவனுள்ள மெய்யான தேவனை அறிந்து கொண்ட, தெரிந்து கொண்ட, புரிந்து கொண்ட, அவருடைய வார்த்தையை நன்றாக அறிகிற யோனா கப்பலின் அடித்தட்டுக்கு சென்று அமைதியாக தூங்குகிறான். இந்த பெரிய கொந்தளிப்பு மக்கள் ஃபேஸ் பண்ணுகிறாங்க, ஊழியக்காரன் அமைதியா தூங்குகிறான். கிறிஸ்துவின் சபை இன்றைக்கு தூங்கிக் கொண்டிருக்கிறது. அழிந்து போகிற ஆத்துமாக்கள், அவங்களுக்கு உண்மை தெரியாது, ஆனா எனக்கு நன்றாக தெரியும். இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன உலகத்துக்கு தெரியாது, கிறிஸ்தவனுக்கு தெரியும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வர காரணம் என்ன உலகத்துக்கு தெரியாது, அபிஷேகம் பெற்றவனுக்கு தெரியும். அல்லேலூயா. கொரோனா வைரஸ் உலகத்தில் நடமாடிய காலத்துல, அல்லேலூயா, அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில், பிரேசில் எல்லா மக்கள் தெருவில் இறங்கி முழங்கார் படியிட்டு, அங்க மட்டுமல்ல பல தேசங்களிலும் மக்கள் அதை தெருவில் இறங்கி, பஸ் ஓடாது, மற்றொன்று ஓடாது, எல்லா மெயின் ரோடுகள் இறங்கி முழங்கார் படியிட்டு அழுது ஜெபித்தார்கள். ஆண்டவரே, இதற்கெல்லாம் காரணம் எங்கள் பாவம்தான், நாங்கள் பாவம் செய்தோம், உமக்கு விரோதமாக நடந்தோம் என்று சொல்லி மக்கள் கதறி அழுது ஜெபிக்க ஆரம்பித்தார்கள்.
பாவங்களை அறிக்கையிட ஆரம்பித்தார்கள். போல இந்த காலத்திலையும் தேவனை அறிகிற ஜனம், தேவனை அறிகிற சபை, தேவனை தெரிந்து கொண்ட தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட சபை, ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்றேன், அபிஷேகம் உண்டு, ஆராதனை உண்டு, அப்பம் பிட்குதல் உண்டு, அந்யோன்யம் உண்டு, இதெல்லாம் உண்டு என்று சொல்லுகிற சபை உலகத்துக்கு முன்னால் தூங்கிக் கொண்டே இருக்கிறது. உலகம் கதறிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை தட்டி எழுப்பி கேட்ட சொல்கிறார், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் தான் காரணம், என் நிமித்தம் தான் இந்த பெரிய கொந்தளிப்பு வந்திருக்கிறது, உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வர காரணம் நான் தான், என்னுடைய கீழ்ப்படியாமை தான், என்னுடைய வாழ்க்கை இருக்கிற பிரச்சனை தான் என்று சொல்லி அவர் உணர்ந்து கொண்டார். உணர்ந்து கொண்டு தூங்குகிறார். 2025 ஜூலை மாதத்தில் நடக்கிற நம்முடைய இந்த வட்ட கன்வென்ஷன் மிஷனரி கூடுகையில நாமும் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய தேசம் அழிவுக்கு நேராக போக காரணம் நான் தானா? எத்தனை எத்தனை ஜலப்பிரளயங்கள், எத்தனை எத்தனை நிலநடுக்கங்கள், பூகம்பங்கள் அங்கங்க நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, பஸ்ல பயணிகளுக்கு சமாதானம் உண்டா? ட்ரெயின்ல பயணம் செய்யறதுக்கு சமாதானம் உண்டா? கப்பல்ல பயணம் செய்யறதுக்கு சமாதானம் உண்டா? விமானத்தில் அல்லது ஏரோப்ளைன்ல பயணம் செய்யணுமா வேண்டாமா என்கிற சிந்தனை கூட இந்த காலத்து மக்களுக்கு வந்திருக்கிறது. ஒரு நொடி நேரத்தில் அவங்களுடைய சொப்னங்கள், கனவுகள் எல்லாம் அழிந்து போகிறது. உலகத்தை விட்டு மாற்றப்படுகிறார்கள். இதன் மத்தியிலே அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒரு நாள் கூட உயிரோடு இருக்கும்படி அவர் உங்களுக்கு கிருபை தந்தாரானால் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற நாம் முயற்சிப்பட வேண்டும். அதற்காக நாம் எழும்ப வேண்டும். எத்தனை எத்தனை பொல்லாப்புகள், எத்தனை பெருங்காற்றுகள், புயல்கள் எல்லாம் நம்முடைய தேசத்தில் வந்தது. கொரோனா வைரஸ் வந்து எவ்வளவு மக்களை அழித்து கொண்டு போனது. அல்லேலூயா. எத்தனை சிக்கலான சூழ்நிலைகள் வாழ்க்கையில வந்தது. எத்தனை ஆக்சிடென்ட்கள் வந்தது. எத்தனை அல்லேலூயா தகாத சூழ்நிலைகள், அல்லேலூயா விபத்தான சூழ்நிலைகள் வாழ்க்கையில வந்தது. கடின நோயால் பாதிக்கப்பட்டு உலகத்தில் இருந்து பிரிக்கக்கூடிய நிலைமைகள் வாழ்க்கையில வந்தது. ஆனால் இன்றும் கர்த்தர் உங்களை உயிரோட வைத்திருக்கிறார். ஆனால் உங்களை பற்றி கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. என்றோ நான் மரித்திருப்பேன், இன்றோ நான் வாழ்கின்றேனே, என்றோ நான் மரித்திருப்பேன், இன்றோ நான் வாழ்கின்றேனே, வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய், வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுவுக்கு. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற வாழ்நாள்கள் இயேசுவுக்கு. அல்லேலூயா. கொஞ்சம் கிடைக்கவீங்க. இந்தியன் பிரதமர் ஆகியிருந்த ஸ்ரீமதி இந்திரா காந்தி வெடி ஏற்று மரித்தார். அந்த செய்தி உலகமகம் சீக்கிரமாக பரவியது. அதற்கு பிறகு பிரதம அமைச்சராக இருந்த, பிரைம் மினிஸ்டராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்கள் ஸ்ரீ பெரும்புதூர்ல வைத்து இறந்தார். அந்த செய்தி சீக்கிரமாக உலகம் எல்லாம் அறிந்தது. ஆனால் அதெல்லாம் ஒரு ராஜ்யத்தின் தலைவர், ஒரு தேசத்தின் தலைவர். ஆனால் இந்த பூமியில் உள்ள அனைத்து மனுஷர்களுக்கும் ரட்சிப்பை அருளும்படி ஒருவர்
21 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சிலுவையில் அடிக்கப்பட்டார். நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் மரித்ததினால் நாம் இன்றும் வாழ்கிறோம் என்கிற செய்தி நம்ம சமீபத்திலேயும் அநேகர் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த காரியம் நன்றாக அறிகிற நாம் கப்பலுக்கு அடித்தட்டிலே சென்று அமைதியாக தூங்க முடியுமா? என்னுடைய சுற்று வட்டத்தார்கள், உடன்பிறப்புகள், சொந்த சகோதரர்கள் கதறி அழுகிறார்கள். அவர்களுக்கு உண்மை தேவனை தெரியாது, யார் என்று தெரியாது. அப்படி அழுதுட்டு இருக்கும்போது தெரிந்து கொண்ட நாம் அமைதியாக இருக்க முடியுமா? முழங்காற்படியிடுவோம், சிலுவையை பார்ப்போம், கர்த்தருக்கென்று நம்மை அர்ப்பணிப்போம். வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கதறி ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஜெபிக்க, அனுப்ப, போக, உதவி செய்ய கர்த்தர் என்னை எழுப்பும் ஆண்டவரே என்று சொல்லி, என்னையும் எழுப்பும் ஆண்டவரே என்று சொல்லி அனைவரும் அர்ப்பணித்து ஜெபிப்போம். யாரும் மௌனமாக இருக்கவில்லை. எல்லோருடைய கண்கள் இயேசுவின் சிலுவையை பார்க்கட்டும். அவர் நம்மை பார்த்து கேட்கிறார், உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? இந்த பகல் வேளை நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பான சகோதரி சகோதரிகளே, ஒரே ஒரு வாழ்க்கை, எத்தனை நாள்கள் என்று நமக்கு தெரியாது. கிடைக்கிற நாள்கள் கர்த்தருக்கென்று எழுந்து செயல்பட, கெட்டு போகிற ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்க, ஊழிய படிக்களங்களில் ஊழிய செய்கிற மிஷனரிகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்க, உபத்திரவங்களுக்கு உட்பட்ட அன்பான நபர்களுக்காக ஜெபிக்க நம்மையே ஒப்பு கொடுப்போமா? 2, நான் போக வேண்டும் அல்லது அதற்கேற்றவர்களை அனுப்பி வைக்க வேண்டும். அதற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எனக்கு திராணி இருந்தால் நான் போவேன், கர்த்தருக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவேன். 3, அவர் எனக்கு தந்திருக்கிற எல்லா நன்மைகளிலும் இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குவேன். ஜெபிக்கிறதிலும், போகிறதிலும் அல்லது அனுப்புகிறதிலும், கொடுக்கிறதிலும் ஒரு உண்மையுள்ள மனதுள்ளவர்களாய் மாறும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. அன்பான தம்பிமார்களே, தங்கைமார்களே, ஒருவேளை உள்ளுக்குள்ள தவிக்கிற சில இதயங்களை பார்க்கிறேன். ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட தரிசனம், அழைப்பு, அர்ப்பணிப்பெல்லாம் இருந்தது. ஆனால் என்னுடைய வாழ்க்கை நிலைமை எல்லாம் இப்படி மாறிவிட்டது, என்னால் ஒன்றும் செய்ய முடியலையே என்று சொல்லி அழுகிற சில மக்கள் இந்த மத்தியில் இருக்கிறார்கள். அன்பானவர்கள், இந்த பகல் வேளையில் பொதுவாக கேட்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு தருணத்தை, ஒரு வாய்ப்பை தந்தால், என்ன விலை, என்ன கிரயத்தை செலுத்தியும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த நான் ஆயத்தமாவேன். நான் அதற்காக புறப்படுவேன், அதற்காக ஜெபிப்பேன், அதற்காக கொடுப்பேன் என்று உள்ளுக்குள்ள தீர்மானிக்கிறவர்கள் வலது கரத்தை தூக்கி, கர்த்தர் காணும்படி வலது கரங்களை தேவனுக்கு நேராக தூக்கி அப்படி அர்ப்பணித்து ஜெபிப்போம். அப்பா, எங்களுக்கு கொடுக்கிற காலத்திலே மிஷனரி ஊழியத்துக்கு போக வேண்டிய ஒரு அழைப்பை நீர் தந்தால் நான் அதற்காக போவேன், அதற்காக ஜெபிப்பேன், அதற்காக கொடுப்பேன் என்று தீர்மானிக்கிறவர்கள் அப்படியே வலது கரங்களை பரலோகத்துக்கு நேராக தூக்கி நாம் அனைவரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, இருதயத்தின் ஆழத்திலே இந்த தீர்மானத்தை உமக்கு நேராக கரங்களை தூக்கி அர்ப்பணித்திருக்கிற அழைப்புக்கு இணங்கி தங்களையே ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்து நிரந்தரமாக ஜெபிச்ச
அனுப்ப அல்லது போக கொடுக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். வல்லமையினால் நிரப்பும். தேவ கிருபையினால் நிரப்பும். கரங்களை கீழே போடுவோம். தூங்குகிற சபையை எழுந்து செயல்படு. உன் நேரம் வந்திருக்கிறது. அல்லாவிட்டால் உனக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் வாழ்க்கையில வரப்போகிறது. அது வருவதற்கு முன் அழிந்து போகிற ஆத்துமாக்களை பற்றிய பாரத்தோட கர்த்தருக்கென்று எழுந்து செயல்படு. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிச்சே. இனி நான் அல்ல அவரே எல்லாம். ஆதி ஆத்துமா தேகம் அவர் பணிச்சே. இனி நான் அல்ல அவரே எல்லாம். என முடிவு செய்தோ அதில் நீலை தீர்ப்போ. அவர் நாளில் மகிழ்ந்திடுவோ. நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே. அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே. அதிவேகமாய் செயல்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் நற்சீடராகுவோம். விசுவாசத்தில் நடப்போம். இயேசு கிறிஸ்துவின் நற்சீடராகுவோம். விசுவாசத்தில் நடப்போம். இனி எல்லோருமே அவர் படிக்கவே இன்னும் ஒன்றாக உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே. வேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வார. ஒப்பு கொடுத்து அல்லேலூயா. ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கே. நான் அல்ல அவரே எல்லாம். ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கே. நான் அல்ல அவரே எல்லாம். என முடிவு செய்தோம் அது நிலை தீர்ப்போம். அவர் நாளில் மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே. அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே. அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே. அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ அதிவேகமாய் தகர்த்து இயேசுவுக்காய் வாழும்படி, இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி இந்த புயல் வேளை நம்முடைய பிள்ளைகளோடு தேவரீர் அசைவாட வேண்டும். நீர் பேச வேண்டும் ஆண்டவரே. அவர்களை எழுப்பி பிரகாசிக்க கிருபை செய்ய வேண்டும் ஆண்டவரே. கூடபல திகரப ஷைடபல அம்பல திகரப நிகஸ் கரகடக ஜானக ஷைடபலாரப அஸ்துர பௌடிகலாரப ஷைடிபி. கர்த்தருடைய மகிமைக்கென்று உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று அனுப்பப்பட போக பிரசங்கம் பண்ண, அதை கேட்க விசுவாசிக்க, உம்முடைய நாமத்தை அறிக்கையிட்டு ஜனங்கள் ரட்சிக்கப்பட தேவரீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதற்காக எங்கள் சபைகளை, எங்கள் வாலிபர்களை, எங்கள் அனைத்து பிள்ளைகளை தேவரீர் எழுப்புவீராக. எழுப்பி பிரகாசிக்க கிருபை பாராட்டுவீராக. எங்களும் கிறிஸ்து உள்ளவர்களாய், சாட்சிகளாய், கிறிஸ்துவுக்கென்று எரிந்து ஜொலித்து பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை தாரும்.
முற்றுமாக அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில்.